எங்களுக்கெல்லாம் எண்டே கிடையாதுன்னு விவாகரத்துக்கு அப்புறமா அயன் லேடியா மாறிய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சமந்தா. 2021ல நாக சைத்தன்யா கூட விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா சமந்தா மேல சோஷியல் மீடியால எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா அது எதுக்குமே பதில் சொல்லாம அதை கண்டுக்கவும் செய்யாம சமந்தா அவங்களோட வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. புஷ்பா படத்துல ஓ அண்டவா பாட்டுல ஆரம்பிச்சு யசோதா குஷி மாதிரியான படங்கள்ல மறுபடியும் சமந்தா தன்னைத்தானே நிரூபிச்சாங்க. தமிழ் பக்கம் வரல அப்படின்னாலும் அவங்களோட இண்டஸ்ட்ரியில ஓரளவுக்கு அவங்க மார்க்கெட்டை தக்க வச்சிருக்காங்க. அதே டைம்ல மயோசிட்டிஸ் அப்படின்ற நோய் வேற வந்துச்சு சமந்தா. அதுல இருந்து மீண்டு வந்த சமந்தா ரீசெண்டா ஒரு ப்ரொடியூசராகவும் மாறி இருக்காங்க. அதே சமயம் எங்கள் தங்கம் அப்படின்ற படத்துல வேற லெவலான சமந்தாவை உங்களால பார்க்க முடியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலாபால். அமலாபால் ஏஎல் விஜய காதலிச்சு கல்யாணமே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்குள்ள செட் ஆகாம 2017ல அபிஷியலா விவாகரத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அமலாபால் காலி அப்படின்னு எத்தனையோ பத்திரிகைகள்ல எழுதியிருந்தாலும் அமலாபால் அதெல்லாம் பத்தி கண்டுக்காம தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க கெட்ட நேரமோ என்னவோ தெரியல, அவங்க நடிச்ச படங்கள் பெருசா ஓடல. அந்த டைம்ல தான் சொந்தமா ப்ரொடக்ஷன் கம்பெனி வேற ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல நடிக்கிறதையே மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு 2023ல ஜெகத் தேசாய் அப்படின்றவரை காதலிச்சு இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பவும் அவங்க மேல எக்கச்சக்க விமர்சனங்கள் வந்தாலும் அதெல்லாம் பத்தி கவலையே படாம தன்னோட குடும்ப வாழ்க்கையில அதிக கவனத்தை செலுத்தினாங்க. இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து வீடியோக்கள் போட்டு ஃபேன்ஸையும் என்கேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. இப்ப குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஊர்வசி. மலையாள நடிகர் மனோஜ் கே ஜெயன் கூட ஏற்பட்ட விவாகரத்துக்கு அப்புறமா ஊர்வசி ரொம்பவே உடைஞ்சு போனாங்க. அந்த டைம்ல குடிப்பழக்கத்துக்கும் அடிமையானாங்க. ஆனா அதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்து மறுபடியும் இந்தியன் சினிமாவில் டாப் நடிகை அப்படின்னா நான் தான் அப்படின்னு ஊர்வசி தன்னோட செகண்ட் இன்னிங்ஸா ஆரம்பிச்சாங்க. 2013ல சிவபிரசாத் அப்படின்றவரை இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரேவதி. 1986ல சுரேஷ் சந்திரா மேனனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க ரேவதி. 2013 வரைக்கும் ஒன்னாதான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா செட் ஆகாம விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிருக்காங்க. ஆனா ரேவதி தன்னோட வாழ்க்கையில சோர்ந்து போகாம ஒரு நடிகையா மட்டும் இல்லாம டைரக்டரா, சமூக சேவகரா பல துறைகள்ல தன்னோட முத்திரைய பதிச்சிருக்காங்க. ரேவதி ஒரு குழந்தைய தத்தெடுக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அது முடியாம போனதுனால IVF முறைப்படி அவங்களே ஒரு குழந்தையும் பெற்று இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க.